அண்ணன் மேல நம்ம தான் கொலகாண்டில் இருக்கோம்னு பார்த்தா அதர்மம் சேனலினுடைய நேயர்கள் அதை விட கோபக்காரங்களா இருக்காங்க. தவிர ஏதாச்சும் ஒரு வீடியோல அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அது எப்படிங்க நீங்க சீமான் அண்ணன் சொல்லலாம் அப்படின்னு நம்ம கிட்டயே சண்டைக்கு வர அளவுக்கு தான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய எலெக்ஷன்ல நாம் தமிழர் மண்ணக்கவுன காரணத்தால் எங்களுக்கு நாம் தமிழர் ரோஸ்ட் வீடியோ கண்டிப்பா வேணும் அப்படின்னு நேற்றைய வீடியோல வந்து பல தோழர்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட் அண்ட் ரைட்டா நம் தோழர்களும் சொன்ன காரணத்தால் இன்றைக்கு அண்ணனை தான் பிதுக்க போறோம். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னவோ ஈரோட்டு இடைத்தேர்தல்ல பல லட்சங்கள் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போவது போலவும் 3ஆம் இடத்தில் வழக்கம் போல தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கிற நாய் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி இருப்பது போலவும் புல்லட்டு பாண்டின்னு ஒருத்தர் வர்றான்ல, அது என்ன குறுக்க நிக்கிற? அடுத்த அமாவாசைக்குள்ள என்னமோ இவனுக்கு புரட்சி நிகழ்த்தியது போலவும் என்னென்ன பில்டப் விட்டானுங்க. காதுல ரத்தமா வந்திருக்கும். நீங்க இவனுங்க பில்டப் விட்டதுங்கிறதையும் தாண்டி ஒட்டுமொத்த ஊடகமும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரமாக சீமான மட்டும் தான் போக்கஸ் பண்ணாங்க. அந்த செய்தியை எப்படி கவர் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் சார். யார் அது? காமா புண்ணிய கோட்டி ஒலி பத்திரிகை. நீதானா? இந்த எச்சப்பையன் ரொம்ப கேவலமா இருக்குடா. அருந்ததியர்களுக்கு எதிராக பேசின பிறகு ஒரு பின்னடைவை சந்தித்த காரணத்தால் அதை பேலன்ஸ் பண்ண ஈரோட்ல இருந்தா கல்லடி விழுகுன்னு சொல்லிட்டு ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போறோம். சரி பண்ணி நேரா சென்னைக்கு வந்து புதிய தலைமுறையில பேட்டி, நியூஸ் 18ல பேட்டி, தந்தி டிவில பேட்டின்னு தான் இழந்த இமேஜ பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக அண்ணனுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவானது கொடுத்தது. ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். மிக முக்கியமாகங்க சீமான் பேசுற வீடியோவை எடுத்து தொம்பிக கட் பண்ணி ஷார்ட்ஸா போடுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சீமான் பேசினது எடுத்து 2 நிமிஷம் வீடியோ 3 நிமிஷம் வீடியோன்னு சொல்லிட்டு இந்த மானங்கெட்ட ஊடகங்களும் பரப்பிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசப்படாதடா. அதே போல இவனுங்க இணையத்தின் வாயிலாக வாக்கெடுப்பு நடத்தி நாம் தமிழருக்கு 60% வாக்குகள் விழுந்திருக்குங்க அப்படின்லாம் பில்டப் கொடுத்தானுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. நான் கூட என்ன நினைச்சேன்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்ல இவனுக்கு கொஞ்சம் வாக்குகள் அதிகம் வாங்கிட்டா அருந்ததியர்களுக்கு எதிராக சாதிய ரீதியாக பேசின காரணத்தால் சாதிய இந்துக்களினுடைய ஓட்டானதை நம்மால் வென்றெடுக்க முடியும் அப்படின்னு இந்த நாய் சுவைச்சிட்டான்னா இதே வேலையா வச்சுட்டு திரிவான் அப்படிங்கிற பயம் எனக்கும் இருந்துச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஆனா இந்த நாய் முழுக்க முழுக்க சாதியை மையப்படுத்தி சாதி வெறியை தூண்டி ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நடத்தின நாடகத்தை ஈரோட்டு மக்கள் குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டு. அதிமுக வந்தா திமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு, திமுக வந்தா அதிமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு, நாங்கள் வந்தா 2 வீட்லேயும் உண்மையிலே ரைடு. தப்பா எடுத்துக்கலாம், நான் கொஞ்சம் உட்காந்துருக்குமா ப்ளீஸ்? தேங்க்யூ. அப்பாடா எனக்கு மறந்துட்டானுங்கடா. என்ன கணக்கு போட்டான்னா முதலியார் மக்களிடையே போய் உட்கார்ந்துக்கிட்டு முதலியார் பெருமை பேசிட்டு இன்னொரு பக்கம் அருந்ததியர்களை இழிவா பேசினா முதலியார்களுடைய வாக்கை நாம் வென்றெடுத்தரலாம் அப்படின்னு தான் இந்த மொன்னநாய் கணக்கு போட்டான். ஆனா ஈரோட்டு மக்கள் இந்த நாயினுடைய மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, இந்த மாமனுக்கு மரியாதை. அந்த படம் வந்தா பாத்துக்கடா. சாதி வெறி பேச்சை புறக்கணித்து அவர்களுடைய வாக்கை திமுக கூட்டணிக்கு செலுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. யாருக்கு தெரியும் இந்த வரலாறு? அவருக்கு தெரியுமா? இவருக்கு தெரியுமா? இப்படி முழுக்க முழுக்க பேசி போன தடவையாவது 11,000 போட்டிருக்க மாட்டாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன,
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டிங்க நாம் ஏன் இந்த மக்களை பாராட்ட வேண்டியது இருக்குன்னா, EVKS இளங்கோவன் முதலியார் சமூகம் கிடையாது. ஆனா நாம் தமிழர் சார்பாக நின்ன மேனகா முதலியார் சமூகம். ஆக நம்ம பொண்ணு நின்றுருக்கு, நம்ம சாதி பொண்ணுக்கு ஓட்டு போடுவா அப்படிங்கிற அந்த சாதியின் பற்றின் காரணமாக கூட ஈரோட்டு மக்கள் ஓட்டு போடல அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளிக்காகவே நாம் பாராட்டலாம். சிலர் கூட நினைக்கலாம் சீமான் நேத்திருந்து பெரிய அப்செட்ல இருப்பாரு, நாம் தமிழர் தலைமை சோகத்தில் இருக்கும் அப்படின்னு. அப்படி எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மை விட இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலில் நம்ம இவ்வளவு வாக்கு தான் வாங்குவோம் அப்படிங்கிறது சீமானுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஆனா அண்ணன் வருத்தப்பட மாட்டார். யார் வருத்தப்படலாம்னா அந்த மேனகா அக்கா வேணா வருத்தப்படலாம். ஏன்னா கை காசை போட்டு செலவு பண்ணியிருப்பாங்க, ஜெயிப்போன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அது நடக்காத காரணத்தால் மேனகாக்காக்கு வேணா வருத்தம் இருக்கலாமே ஒழிய அவங்களோட சேராத எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா நீ? இப்ப ஏன் பழப்பல மலையில போட்டு போயிட்டாங்க. அண்ணனுடைய நோக்கம் இந்த தேர்தலை காமிச்சு கல்லா காட்டுவது மட்டும்தான். கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக தேர்தல் நிதியாக ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க திருச்சி பாராளுமன்ற பொறுப்பாளர் பிரபு அவர்கள் நெருப்பாவில் இருக்கு. திருச்சி பாராளுமன்ற பொறுப்பாளர் பிரபு அவர்கள் முதல் தவணையாக 25,000 ரூபாய் தருகிறார்கள். பார்க்க கிரிக்க மாதிரி இருந்துக்கிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீ இருக்கட்டும். ஆக அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை காமிச்சு வெளிநாட்டில் பண்ண வேண்டிய வசூலை இங்கே லோக்கலில் பெருமுதலாளிகள்கிட்ட பண்ண வேண்டிய வசூலை மிக முக்கியமாக வாக்கு பிரிக்கிறேன் அப்படின்னு அதிமுக கிட்ட பண்ண வேண்டிய வசூலை எங்க அண்ணன் எப்பவோ முடிச்சிருப்பார். இந்தாங்களா ஆளுக்கு 50 ரூபா கோணாரங்களில் போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க. தேர்தல் களத்துக்கு வந்ததுல இருந்துங்க இது வரைக்கும் எந்த வெற்றியுமே நாம் தமிழரும் சீமானும் சூச்சது கிடையாது. இதுவரை சந்தித்த தேர்தலிலே ஒரு தேர்தல் கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி என்றால் அது யாரு கட்சிங்கிற? யாரு கட்சிங்கிற? எங்க அண்ணன் கட்சிங்கிற. ஆமாங்க. எங்க அண்ணன் கட்சி. இப்ப வேர்ல்ட் ரெக்கார்ட் பாரு. இது வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். 12 வருஷத்துக்கு மேல ஆகி ஏகப்பட்ட சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், அப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே சந்திச்சிருக்காங்க. இது வரைக்கும் பாருங்க என்ன தெரியுமா விஷயம்? டெபாசிட் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருமா? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் மேலாக இந்த வீடியோவை லைக் பண்ணணும், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணணும். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, சிநேகிதர்களுக்கு ஷேர் பண்ணணும்.